எந்த இடத்துலையும் ஒரு பணம் செலவழிக்காமல் ஓட்டுக்கு பணம், ஏன்னா உன் தன்மானத்தை நான் விலை கொடுத்து வாங்க மாட்டேன்னு சொல்லி நான் நின்னேன். அது வாங்கின வாக்குகள். அது சிவகாசியிலேருந்து திண்டுக்கல் என்ன பிறந்த ஒரு நாள் அந்த தொகுதியை முழுக்க உள்ள நுழைஞ்ச அடுத்த நிமிஷம் இந்த தொகுதியில் எந்த இடத்துல இன்னும் இருக்குதுன்னு என்னால் உடனடியாக சொல்ல முடிஞ்சது. நான் ரொம்ப சீக்கிரமாக அப்சர்வேஷனும் அது தேவைக்கான தீர்வுகளை என்னால் கொண்டு வர முடியும்னு நம்பிக்கை வச்சுருக்கிறேன். இன்றைக்கி ஒரு பெரிய நிர்வாகத்தில் இருக்கிறேன். மருத்துவமனை நிர்வாகத்தில் 100 பெட்டட் ஹாஸ்பிட்டல் நிர்வாக இயக்குனராக இருக்கிறேன். ஒரு முழுமையான நிர்வாகம், பொருளாதார ரீதியாக எல்லாத்தையும் நடத்தக்கூடிய, அதனால தான் மருத்துவர் ஐயா பைலாவை திருத்தி பொருளாதார பொறுப்பு கொடுத்தாரு. ஆனால் நீங்கள் 1 லட்சம் சொல்லிட்டு இருந்ததெல்லாம் இந்த எஸ்ஐஆரில் அடிபட்டு போயிட்டுது. மீண்டும் சொல்கின்றேன், நீங்கள் கேட்குற, நீங்கள் பேசுகிற, நான் இங்கே நின்னதான் ஜெயிப்பேங்கிறதுக்காக வர்றது, இந்த மக்களுக்கு செய்கிறேங்கிறதுக்காக வராமல் இருக்கிறது, இதை தாண்டி ஒரு அரசியல் நிகழணும்னு நான் ஆசைப்படுறேன்.